சையதுனா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள், அபூதர், நீர் குழம்பு சமைத்தால் அதில் அதிகமாக தண்ணீரை சேர்த்து கொள்வீராக, உம்முடைய அண்டை வீட்டாரையும் கவனித்து கொள்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்திய இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 5120 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரபகத்திலே கிஃபார் என்ற குலத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஏற்றம் பெற்றதற்கு பின்பாக, அல்லாஹுடைய தூதரே, நான் உங்களுக்கு சேவகம் புரிவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று அல்லாஹுடைய ரசூலோடு அன்பிக் கொண்டவர்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிப்பட்ட வாஞ்சை உருவாகி இருந்தது. சந்திக்கும் போதெல்லாம் முகம் மலர அவர்களுடைய கையை பற்றி கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு புலம்பெயரும் முன்னர் நடைபெற்ற யுத்தங்களை தவறவிட்டு விட்டதால், பிறகு நடைபெற்ற யுத்தங்களில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தவறாமல் கலந்து கொண்டவர்கள். ஹுனைன் என்ற தற்காப்பு யுத்தத்தின் போது கிஃபார் குலத்தினர் கொடியை உயர்த்தி பிடித்து அவரது அணிக்கு தலைமை வகித்து செல்லும் வாய்ப்பு அவருக்குத்தான் வழங்கப்பட்டது. அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் என்று கிடந்த அந்த அர்ப்பணிப்பு பணியினுடைய உச்சம்தான் தபூக் என்ற தற்காப்பு யுத்தத்தில் அவருடைய அந்த பயணம் அமையப்பெற்றது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலத்தில் ஜெருசலம் கைப்பற்றப்பட்ட போது, அந்த நேரத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அபூதர் அல் கிஃபாரி அவர்களும் உடன் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்பாக அபூதர் அல் கிஃபாரி அவர்களுக்கு மதீனாவில் தங்குவது சரிப்பட்டு வரவில்லை. எங்கு திரும்பினாலும் எதை பார்த்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய நிலையை வந்தது. அல்லாஹுடைய தூதரை இவ்வுலகில் நிரந்தரமாக பிரிந்து விட்டோம் என்பது சோகமாகி கவலையாகி சிரியாவுக்கு கிளம்பி சென்று புறநகர் பகுதி ஒன்றில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க துவங்கிவிட்டார்கள். முதல் 2 ஹலீஃபாக்களுடைய ஆட்சியின் போது அவரது காலம் பெரும்பாலும் அந்த தனிப்பட்ட நிலையிலே தான் கழிந்தது. சிறிய வீடு, எளிமையான வாழ்க்கை. எளிமை என்றால் அப்படி ஒரு எளிமை என்றெல்லாம் வரலாற்றிலே எழுதுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு எளிமையை கடைபிடித்து பல்வேறு விதமான மக்கள் தொடர்பிலே இருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டவர்கள் என்கின்ற அந்த பெருமையும் அவர்களுக்கு உண்டு. இத்தகைய அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதர் எளிமையாக எப்படியெல்லாம் வாழ முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய வரலாறுகளும் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக நல்ல படிப்பினைகளை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.